ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நம்ம நந்தினிக்கு எல்லா உண்மையுமே தெரிய வருதுங்க. சுந்தரவல்லி நந்தினியை தீர்த்துக்கிட்டு தான் போகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினிக்கு தெரிய வர்றதுனால இதை எப்படியாச்சும் நம்மளை நம்ம காப்பாற்றியே ஆகணும். நான் உயிரோடு இருக்க எனக்கு எந்த அவசியமே இல்லை. ஆனால் என்னோட குடும்பத்துக்காக என் தங்கச்சிகளுக்காக நான் உயிரோடு இருந்து தான் ஆகணும். ஆனால் சுந்தரவல்லி அம்மா பண்ணுறதை பார்த்தா கண்டிப்பாக நம்மளை கொலை பண்ணிடுவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் போயிட்டு அருணாச்சல கிட்ட சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாருமே இருக்கிறாங்க, எனக்கு என் குடும்பத்தை விட்டால் யாருமே இல்லையா, அதனால எங்களை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன நந்தினி இப்படி பேசுகிறா, அப்போ ஏதோ நடந்திருக்கு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது நம்ம நந்தினி ஆனால் சொல்லவே இல்லை. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நந்தினியோட பயத்தில் இருந்த ஃபேஸை பார்த்ததுமே உடனே எல்லாருமே எப்போதும் சூரிய சார் தான் கூப்பிடாரு, ஆனால் இப்போ அருணாச்சலாவை கூப்பிட்றாங்க. எல்லாரும் இங்கே வாங்க வாங்கன்னு கூப்பிடும்போது சுந்தரவல்லி மட்டும் வரல. சுந்தரவல்லி வேகமாக தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு வர்றாரு. அவரோட நடவடிக்கை மொத்தமாக டோட்டலாக வித்தியாசமாக இருந்ததுனால என்ன பண்ணுறதுனே தெரியல அவருக்கு. என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவுக்கு இருக்குது. அப்போ தான் நம்ம நந்தினி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேணாம் இது கேட்காதீங்கன்னு சொல்லும்போது அமைதியாக இருங்க. என் மருமக அதாவது நந்தினிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா இந்த வீட்டில் யாருமே இருக்க மாட்டீங்க, எல்லாரையும் வீட்டை விட்டு அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது சுந்தரவல்லிக்கு கோவம் இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, சுந்தரவல்லி நீ ஏதாவது நந்தினியை பண்ணணும் போகணும்னு நினச்சனாலே நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. இவ்வளோ நாள் பார்த்த அருணாச்சலையாவை நீ பார்க்க மாட்டேன், வேற மாதிரி பார்ப்ப அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன மிரட்டுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் மிரட்டுறேன். இப்போ என்ன எவ்வளோ இது இருந்தா அவளை அவ்வளோ பயமுறுத்தி வச்சிருப்ப சுந்தரவல்லி, அவள் என்ன பாவம் பண்ணா, அவள் எதுவுமே பண்ணவே இல்லையே, எல்லாமே சூர்யா தானே பண்ணா, உன் பிள்ளைய போய் கேளு அப்படின்ற மாதிரி சொல்ல, என் பிள்ளைய தூண்டி விடுறதே இவ தானே அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னென்னமோ மறுபடியும் அசிங்கமாக பேசுகிறாங்க. அருணாச்சலாவுக்கும் பட்டாருன்னு அடிச்சிடுறாரு. உடனே சூர்யா அந்த டைமில் வரும், என்னாச்சு டாடி என்ன அப்படின்னு கேட்கும்போது நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லும்போது சூர்யாவுக்கு அவ்வளோ கோவம் வருது. டாடி இதுக்கு மேலே இவங்களை இங்கே வச்சிருக்கிறது நல்லதில்லை, நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க, இவங்களை தயவு செஞ்சு வீட்டை விட்டு அனுப்பிடுங்க, அப்படி இல்லைன்னா நானும் நந்தினி இந்த வீட்டை விட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ நடந்த பிறகு நான் இங்கே இருக்கிறதுல எந்த அவசியமே இல்லை, நான் இங்கே இருக்கவும் மாட்டேன் டாடி அப்படின்ற மாதிரி சொல்ல, சூர்யா பொறுமையாக பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, பொறுமையாக பேசிக்கலான்னு இது எங்கே வரையும் நிற்கிது பாருங்க டாடி, நீங்களே நல்லா பாருங்கள், இது இப்படியே போனால் சரி வராது, அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சு விட்ரும், அதனால் கண்டிப்பாக இதை பற்றி பேசி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம சூர்யா சொல்கிறாங்க. உடனே அருணாச்சலாவும் சரி இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே என் மருமக எதனா ஒரு பிரச்சனையில் போய் மாட்டினா அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருமே உயிரோட விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி அருணாச்சலையா சூப்பராக பேசுகிறாரு. இதுக்கு மேலே தாங்க இருக்குது ஆட்டமே. அருணாச்சலையா ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு. சுந்தரவல்லி இதுக்கு மேலே அடங்கி தானே போகணும், பார்ப்போம் என்னென்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.